ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே ஒரு எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இருந்திருக்கு இல்லையா? அனைவரும் பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து துறையிலேருந்து எப்போ வேலைவாய்ப்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஓரளவுவே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 3274 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான பதவிக்கான ரிக்ரூட்மெண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளை முதல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த லிங்க்கும் நம்ம சேனல்களே வந்து இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேகன்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுவே ஒரு 3200 வேகன்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன கல்வி தகுதி வந்து இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாமெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த தமிழக போக்குவரத்து துறையில் இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் மற்றும் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேகன்சி தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் நாளை முதல் காலை 10 மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் வந்து ஓட்டுநர் வந்து நீங்கள் வந்து வைத்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருவருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து முக்கியம் அப்படின்ட்டு முக்கிய நிபந்தனைகளாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பில் நிறைய முக்கிய நிபந்தனைகளாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்னா, இந்த மாதம் 21லேருந்து அடுத்த இப்போ ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2024 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் தான் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஒர்க்லாம் வந்து இருக்கும். இந்த நினைப்பில் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் அனுபவம் வாய்ந்தவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நல்ல வேறவுடைய தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வந்து வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இதுக்கு தகுந்த அனுபவம் வாய்ந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் நம்மளுக்கு 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதில் எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டிரைவரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து ஓட்ட சொல்லுவாங்க. அனைத்து ப்ராசஸிங்களும் இதில் வந்து நடக்கும். அதேமாதிரி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் அனைவருமே நாங்கள் வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஎன்எஸ்டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 3224 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கான நிரப்புவதற்கான ஆள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த ஆன்லைன் வசதி www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை கிடைக்கும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் விண்ணப்பதாரர்கள் என்ற முகவரியில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2000 அறிவிப்பை கவனமாக படித்து நீங்கள் அனைவருமே இதில் வந்து விருப்பமுடையவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரத்தை பொறுத்தளவுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆள் சேர்ப்பு 2000 முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை விண்ணப்பதாரர்கள் தங்கள்
பராமரிக்கும் செயல்பாடு மின்னஞ்சல் முகவரி மூலம் மொபைல் எண்ணை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, ஸோ உங்களுடைய மெயில் ஐடிலாம் கொடுப்பீங்களா, ஸோ அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் அதில் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கொடுத்துருக்கேன். அனைத்து இன்ஃபர்மேஷனும் அதில் தான் நம்மளுக்கு வந்து இமெயில் மூலமாகவும் மொபைல் நம்பர் மூலமாகவும் வரும் அப்படின்ட்டு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் லிமிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ வேலைவாய்ப்பான வழக்கமான அடிப்படையில் தான் வந்து இதில் வந்து நடக்கும். ஸோ டெய்லியும் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ மொத்த காலி பணிகளும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பணியிடங்களுக்கு 3274 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடங்கும் தேதி நாளை முதல் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதேமாதிரி கடைசி தேதி நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக 1 மணிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக தற்போதைய வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகள் வந்து 2 பதவிகளுக்கு இது வந்து ஓரளவுவே 274 வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துவதற்கான கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும், அல்லதும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ முதலுதவி சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். ஸோ 1/1/2004 18 மாத அனுபவத்துடன் கண்ணார வாங்கின ஓட்டுநர் உரிமை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டுநர் பொறுத்தளவுக்கு ஹெவி நீங்கள் வந்து வச்சுருக்கணும், அதாவது ஸ்டேட்டுக்கும் ஓட்டுற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சில குறிப்புகளை தான் கொடுத்துருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் IRT தேர்ச்சி பெற்ற வினாதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 24லேருந்து மற்றும் 18 மாத அனுபவம் பொருந்தாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ஓட்டுநர் மற்றும் நடத்துவதற்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 11/7 படி உங்களுக்கு வந்து 24 வயது வந்து முடிந்திருக்கணும். ஸோ OBC கேட்டகரிக்கு வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 24லேருந்து 40 வயதுக்குள்ள ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனைவருமே விண்ணப்பித்துக்கலாம். ஸோ அதேமாதிரி SC ST விண்ணப்பதாரர்களுக்கு 24லேருந்து 45 ஆண்டுக்குள் நீங்கள் வந்து மிகாதவராக இருக்க வேண்டும். அதுவும் OBCக்கு முன்னாள் SCக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு 24லேருந்து 50 வயதுக்குள்ள ஆண்டுகளாக நீங்கள் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதேமாதிரி SC ST BC MBCக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 55 ஆண்டுகள் வந்து நீங்கள் இருந்திருந்தாலே போதும். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ஒரு வேலைப்பு தான். ஸோ இந்த எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா எழுத்து தேர்வு இருக்கும், அது மாதிரி ஓட்டுநர் தேர்வு நேர்காணல் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் மற்றும் எடையை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது கிலோவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலேயும் அதுக்கு மேலே வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துறதுக்கான விண்ணப்பம் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு SC STக்கு 590, ஸோ அதே மற்ற விண்ணப்பர்கள் 1180 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் GSTயோட தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஆன்லைன் விண்ணப்பத்தை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஆர்வம் தகுதியும் உள்ளவர்கள் TNSTTC என்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய www.arasubus.tn.government.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக சென்று படிவத்தை நிரப்ப வேண்டும். ஆன்லைன் பதிவு நாளை முதல் தொடங்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் விருப்பமுடையவர்களாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நாளை முதல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. இந்த தமிழக அரசு போக்குவரத்து துறையில் வேலை செய்ய விரும்பும் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ அனைவருமே டிரைவர் கண்டக்டருக்கான ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அனைவருமே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.